கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி வசனத்தை குறித்து சாட்சி கொடுப்பவை. மார்க் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் அடையாளங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிவருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதாவது செய்துவிட்டே அவருடைய சமூகத்துக்கு மறுபடியுமாக செல்கிறது என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ சனமே, இன்றைக்கு நம்மில் அநேகர் வசனத்தை தியானிக்கிறோம், படிக்கிறோம், அதிகமாக மனப்பாடம் செய்கிறோம், அதை குறித்து சபைகளில் பேசுகிறோம். ஆனால் எந்த விதமான அடையாளங்களோ அற்புதங்களோ நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கிற வசனம் முதலாவது நம்முடைய கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். அதாவது இந்த வசனத்துக்கு கீழ்ப்பட்டு அதன்படி நடக்கிறவர்களால் நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வசனங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே முதலாவதாக வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பின்பு அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.